ஜெய் சீதாராம். இன்னைக்கு ராமாயணத்தில் என்ன பார்க்க போகிறோம்? விபீஷ்ண ஆழ்வான் அவரை பற்றி பார்க்க போமா? இலங்கையில் அவர் இருந்தாலும் அவருக்கு மகாவிஷ்ணு மேலே ரொம்ப தீவிரமான பக்தி. பகவானை நினச்சி துதிப்பாடிக்கிட்டு பண்ணிக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பார். ஆனால் தப்பான இடத்துல மாட்டிக்கிட்டமேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு மனவேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தார். காலமும் சூழலும் கனிஞ்சி வரும்போது திடீர்னு பார்த்தா அவங்க ஒரு கட்டத்தில் அந்த தப்பான கூட்டத்துக்கு சண்டை போட்டுட்டு ராமபெருமான்கிட்ட சேர்ந்துடுறாரு. ராமபெருமான்கிட்ட நிற்கிறாரு. என்ன சொல்கிறாரு? கதையை இப்படி தூக்கி பிடிச்சாதான் சண்டைக்கு போகணும்னு அர்த்தம். கதையை கீழே தூக்கி பிடிச்சிட்டு இப்படி நிற்கிறாரு. அப்போ எல்லாரும் எதுக்குறாங்க, இவன் செத்துக்க கூடாது, இவன் விரோதிகிட்டேருந்து வந்திருக்கான், அவங்களை கவுத்துட்ருவான் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நான் ராமபெருமான் என்ன பண்ணுறாரு, ஆஞ்சநேயர்கிட்ட எல்லாத்தையும் அவங்களோட ஒப்பீனியன்லாம் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் சொல்கிறார். இதுதான் இந்த நேற்று ராமாயணத்தில் படிக்கும்போது எனக்கு அதில் அந்த 4 வரியை லைன் பண்ணி வச்சுருக்கேன். அவர் சொல்கிறாரு, என்ன அவன் நம்பி வந்துட்டான், அவன் கெட்டவனே இருந்தாலும் அவனை ஆதரித்து நல்லவனாக வேண்டியது என்னோடய கடமை, அவன் ஆலிங்கனை பண்ணக்கூடியது என்னோடய கடமை, அவனுக்கு முக்தி உண்டு அப்படின்றது. அவனுக்கு இழந்தது எல்லாத்தையும் நான் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, அவனுக்கு எல்லாத்தையும் நான் கொடுக்க வேண்டியது என்னோடய கடமை. அது உடனே அழைச்சி அங்கேயே பட்டாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம நல்லவங்களை போய் இறுக்கமாக நம்ம கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டோம், இல்லை அவங்கள பற்றியே நினச்சிக்கிட்டோம். சப்போஸ் அவங்கக்கிட்ட நெருங்க முடியலை, சில நல்லவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போகவே முடியாது. என்னடா இப்படி ஒரு நல்லவங்க இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட நம்மளால் போகவே முடியலையே, எப்படியே நம்மளை அவாய்ட் பண்ணி போயிடுறாங்களே அப்படின்னு கவலைப்படாது. அவங்கள நினச்சிக்கிட்டு இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது எப்படியோ கொண்டுட்டு போய் அவங்கள்ட்ட சேர்த்துரும். அந்த நல்லவங்கள்ட்ட போய் இந்த உலகத்தில் இப்போ மட்டும் வாழ்ந்தால் தான் என்ன வாழ்க்கையா என்ன, வரகான்ட்டு அங்கே போகும்போது சேர்ந்து போயிடலாம்ல. அது மாதிரி அந்த நல்லவங்களை நினச்சிக்கிட்டே இருக்காங்கள்ல, அந்த நல்ல நினைப்பு என்ன ஆகும்னா, அந்த பரம்பொருள்கிட்ட அவங்க போகும்போது இவங்களையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடும். எப்படி காந்தம் எப்படி இரும்பு இழுத்துட்டு போகுதோ அது மாதிரி அந்த எண்ணங்கள் நம்ம எந்த கெட்ட தூய்மை தவறான இடத்துல இருந்தாலும், தவறான செயலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படலை. நான் கெட்டவனாக இருக்கிறேன், நான் என்கிட்ட ஒழுக்கம் இல்லை, என்கிட்ட நல்ல பண்பு இல்லை, என்கிட்ட நல்ல குணம் இல்லை, என்னோடய தாய் வழி வந்தது தகப்பன் வழி வந்ததெல்லாம் அதோட அணிச்சிட்டு அதுலேருந்து ஓய்ந்து அதுலேருந்து மீள முடியாமல் நான் ஒரு சாக்கடையில் இருக்கிறேன் அப்படிலாம் கவலையப்படாதீங்க. யாராச்சும் ஒரு நல்லவங்க, ஒரு நற்பண்புகள் உள்ளவங்க, அது யாரோன்னா இருக்கும், உங்கள் தெய்வங்களாக இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், தூய்மையான உள்ளவங்க, எதையுமே எதிர்பார்க்காத பரம்பொருள் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நினைக்கிற ஒரு நல்லவங்களை அவங்க மனசில் நினச்சிட்டாங்கன்னா, இல்லை அவங்களை குருவாக ஏற்றுக்கிட்டாவோ, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆத்மா அவங்க கூட போய் இணைஞ்சிடும். எப்படியும் இழுத்து கொண்டுட்டு போய் நல்ல இடத்துல சேர்த்து விட்டுரும் அந்த ஆத்மா. இது சும்மா சரீர உடம்பு தானே, இது கொஞ்சம் நாளைக்கு இங்கே பட்ட கர்மத்துக்கெல்லாம் என்னென்ன தண்டனையெல்லாம் அந்த உடம்புக்கு கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆத்மா கூட சேர்ந்து நல்ல இடத்துக்கு போயிடும். இதுதான் இந்த ராமாயணத்தில் உள்ள கதை. விபீஷணன் கஷ்டப்பட்டு தவறான இடத்துல மாட்டியிருந்தாலும் அப்புறம் ஒரு ஸ்டேஜில் பிடிச்சி ராமபெருமான்கிட்ட சேர்ந்துடுறாரா. ராமபெருமான் இருக்கு எல்லா இதுவும் அங்கேயே கொடுத்துறாரு. இப்போ விபீஷணனுக்கு மட்டும்தான் இவ்வளோ சோதனைகள்லாம் நடக்குது. விபீஷணனுக்கு பின்னாடி வந்த 4 அமைச்சர்களுக்கு எந்த கேள்வியுமே இல்லை. பரிச்சை பூரா விபீஷணனுக்கு தான். பின்னாடி வந்த 4 அமைச்சர்கள், அதே ஒரு நல்லவங்களை யாராச்சும் இறுக்கமாக நீங்கள் கட்டி பிடிச்சிக்கிட்டா, கட்டி பிடிக்கிறதுனா என்னன்னா ஆலிங்கனம் பண்ணிக்கிறது. அவங்களுடைய இவங்க தான் என் உலகம், இவங்க என் குரு, இவங்க எது சொன்னாலும் நல்லதுக்காக தான் இருக்கும், அதை பின்பற்றிக்கணும் அப்படி அந்த அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, அவங்களுக்கு உள்ள அந்த ஆற்றலை நீங்கள் கிரகிச்சிக்கிறது. அதுக்கு தான் நல்ல குரு தேவைங்கிறது. ஒரு நல்ல குரு கிடச்சிட்டா ஈஸியாக தூய்மையான இடத்துக்கு போயிடலாம். எனக்கு எங்கள் அப்பா தான் நல்ல குரு. எனக்கு எல்லாத்துக்குமே நல்ல விஷயங்களை போதிச்சது பூரா எங்கள் அப்பா தான். ராஜாராம் வாழ்க.
ராஜாராம் ராம கோவிந்த பக்தர் வாழ்க. அவர் பெரிய கோவிந்தா கோவிந்தா பேர். எப்படி சொல்கிறது, இந்த விளக்கமாறு இருக்குல்ல, அது அழுக்காக இருக்கும், ஆனால் அது இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். எங்கள் அப்பா வந்து ஒரு விளக்கருமாறு மாதிரி அழுக்காக இருந்தாலும் அவர் என்னை தூய்மைப்படுத்திட்டு போய்த்தார். அவர் சொல்லுவார், நான் தவறான வழிகளெல்லாம் போய் என்னை சீரழிச்சுக்கிட்டேன், ஆனால் ஒன்றை நான் தவறான வழியில் போக விடாமல் எல்லாத்தையும் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்பாரு. முதல்ல பெண்களை தெய்வமாக மதிக்கணும். தான் பணமே தவிர யாரையும் தொடக்கூடாது. அப்படி தொட்டால் தோஷம். அது திரும்ப நம்ம சந்தேகனுக்கு அப்படியே வழி வழியாக போயிட்டே இருக்கும். நம்ம தடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் போகாது. நம்ம தூய்மையாக இருந்துட்டோம்னா அதுக்கப்புறம் போகாது. தாய் தந்தையரை கை வச்சு அடிக்கக்கூடாது. அதுவும் தோஷம். அதெல்லாம் மன்னிக்க முடியாத தோஷம். பெண்களை தொடுறது அதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. தாய் தந்தையரை அடித்தா அதுக்கும் மன்னிப்பே கிடையாது. தாய் தந்தையருக்கு சோறு போடாமல் விட்டால் அதுவும் மன்னிப்பே கிடையாது. கொலை குற்றம் இது மாதிரி அடுத்தவங்க சொத்தை ஆட்டையை போடுறது இதெல்லாம் அதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. சில பாவங்கள்லாம் அஷ்டமர பாவங்கள்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. அனுபவிச்சு அந்த பாவத்துக்கான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். அன்னே நடக்கிற விஷயத்த மானிட்டர் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் களை எடுக்கணும். நம்ம உள்ளே இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்கள்லாம் களை எடுக்கணும். டெய்லி நாம வழிபாடு பண்ணணும். அது எந்த தெய்வமானாலும் இருக்கலாம். அவங்கவுங்க பிடிச்சது டெய்லி மனசுக்குள்ளே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்படி சொல்கிறது, நல்ல தண்ணி எடுத்து ரூமு உள்ள ஊற்ற உள்ளே இருக்கிற கெட்டது ஊரா வெளியிலே இருக்கிற மாதிரி நம்ம ஜபம் பண்ண உள்ளே இருக்கிற அந்த கெட்ட கழிவு ஊரா வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு என்ன பண்ணுறது, சில நல்லவங்களாம் நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்க. அவங்க சொற்படி கேட்டு நடக்கிறது இன்னும் ஈஸியாக வெற்றி அடையலாம். சப்போஸ் அவங்களோட பேச முடியலை, நமக்கு பழக முடியலை, தூரமாக தான் இன்னும் பார்க்குறோம் அப்படின்னாலும் கவலையே இல்லை. அவங்க பின்பற்றத்தை லைட்டாக நம்ம வாட்ச் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக் ஈஸியாக போயிடலாம். இப்போ எனக்கெல்லாம் சில நல்ல உள்ளவங்களும் பிடிக்கும், ஆனால் அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. அவங்களுக்கு மறைமுகமாக என்னென்ன நல்லதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நைஸாக செஞ்சுருவேன். அவங்களுக்கு எப்படியாச்சும் நல்வழிப்படுத்தி கேள்வி சொல்லுறதுலாம் எப்படியாச்சும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தை பூட்டி எப்படியாச்சும் அது மேலே கொண்டுட்டு வந்துடணும். தவறான வழியில் போயிடக்கூடாது. என்ன பண்ணுறது, யாரோ செய்த அந்த படிவுகள்லாம் நம்ம மேலே இருக்க தான் செய்யும். போட்டு எப்படியாச்சும் க்ளீன் பண்ணி தூய்மையாக ஆக்கி மனப்பண்ணாக கொண்டுட்டு போய் மனவரையில் உட்கார வச்சிடணும். அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ அழகாக இல்லாத பொண்ணாக இருந்தாலும் அதுக்கு மேக்கெல்லாம் போட்டு கொண்டுட்டு போய் மனவரையில் உட்கார வச்சு மாப்பிள்ளை கட்டி விட்டுறோம் பற்றிலாம். அந்த மாதிரி எப்படியாச்சும் என் சர்க்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான். ஒருத்தரை விட மாட்டேன். வாரியா வா, இந்த 10 ராமநாம சீட்டு எழுது ஓடு, நீ வாரியா வா ஓடு எழுது. அப்படியே எழுதவும் இல்லையா, சைடில் என்ன போய் அதுகளுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லதை கிட்டிகிட்டே இருக்குது. நம்மளை கெட்டது ஒரு சைடு நம்மளை கிற்கர் பண்ணி நம்மளை கெட்ட வழியில் இழுத்துட்டு போகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டு ஒரு நல்லதை நம்ம செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். எப்போ இது நம்ம செய்கிற தவறுக்கெல்லாம் நம்ம காரணம் கிடையாது. யாரோ ஒருத்தருடைய அந்த செயல்பாடுகள் நம்ம மேலே இருக்குது. அது அப்பாவளி அம்மாவளி ஏதோ ஒன்று இருக்கலாம், ஏதோ ஒரு பதிவு இருக்குது. நியூட்டனின் விதி தான், ஒரு விசைக்கு இன்னொரு எதிர் விசை உண்டு. அப்படின்னா யாரோ ஒன்று செஞ்சது நம்ம மேலே படிஞ்சிருக்கு, அதை தான் நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் செய்கிற எந்த தவறான செயலுக்கு நீங்கள் காரணமே கிடையாது. அதை முதல் புரிஞ்சுக்கணும். எனக்கு ஒரு தீய பழக்கம் இருக்குது அப்படின்னா அந்த தீய பழக்கம் உங்களுக்கு இல்லை, யாரோ விதைச்சிருக்கிறாங்க, அது உங்கள்கிட்ட இருக்குது. கவலையே படாதீங்க. அதுக்கு ஆப்னண்ட்டாக ஒரு நல்ல விஷயத்த செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருங்க. சரி, எனக்கு ஒன்று எதை விதைச்சிட்டு போய்த்தாங்கல்ல, நான் ஒரு நல்லதை விதைக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களை யாருக்காச்சும் ஒரு நல்லதை செஞ்சுக்கிட்டே இருங்க. யாருக்கும் ஒரு சோறு வாங்கி கொடுக்குறது, யாருக்காச்சும் ஒரு எறும்புக்கு தீனி போடுறது, ஏதாச்சும் ஒரு மீனுக்கு தீனி போடுறது, ஒரு பசுமாட்டுக்கு தீனி போடுறது, ஒரு மரக்கன்று நட்டுறது, இல்லை பள்ளிக்கூடத்துக்கு பெண்களுக்கு படிக்க முடியாதவங்களுக்கு கல்விக்கு உதவுறது, விதவை பெண்களுக்கு உதவுறது, இது மாதிரி நிறைய வந்து உலகத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஏதாச்சும் ஒன்று சின்னதாக ₹1 நீங்கள் ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஒவ்வொன்றும் செய்ய 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 இங்கே ஒவ்வொரு கட்டம் அவுக்கப்படும். இங்கே ஒவ்வொரு அம்புக்கும் இங்கே ஒவ்வொரு பழம் விழுந்துக்கிட்டே இருக்கும். எப்போதுமே ஒன்று தெரிஞ்சுங்க, நம்மளை ஒருத்தன் அடிக்கிறான்னு தெரிஞ்சு வைத்து நம்ம ஒருத்தனை காப்பாற்றிக்கிட்டே இருப்போம். இங்கே ஒருத்தன் தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்க அடிக்கிறான்னு தெரிஞ்சு நம்ம ஒருத்தன் காப்பாற்றி விட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஜெய் சீதாராம். அதே மாதிரி நீங்கள் எப்போ இந்த தர்மத்தை கடைபிடிச்சி ஒரு உயர்ந்த குறிக்கோளோடு உயர்ந்த நோக்கத்தை நோக்கி உங்களோட பயணத்தை நீங்கள் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறீங்களோ
அப்போவே அந்த பரம்பொருள் உங்கள் அந்த இயற்கை வந்து உங்களை சுற்றி ஒரு ஆர்வம் உருவாக்கும். உங்கள் கிட்ட எதுவுமே நெருங்க விடாது. இதுதான் உண்மை. எவ்வளோ இதாக இருந்தாலும் நீங்கள் நம்ம நேர் வழியில் நடக்கணும். இந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்களை எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக மாற்றணும். நம்மளோட உயர்ந்த நோக்கத்தை உயர்ந்த இடத்த போய் பிடிக்கணும்னா சில அல்ப விஷயத்திலெல்லாம் ஆசைப்படக்கூடாது. நம்மளுடைய டார்கெட்டு ரொம்ப சூப்பராக அருமையாக அதை பிளான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அதை உங்களுடைய வியூகத்தை வகுத்துட்டுனாலே அப்போவே இந்த இயற்கை என்ன பண்ணும், உங்களை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆஹா, இப்படி ஒரு ஆள் மெனக்கிடும்போது அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நம்ம போய் பாதுகாக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சூழ்நிலை. உங்கள்கிட்ட எதுவுமே நெருங்காது. நீங்கள் அடுத்தடுத்த ஒர்க்கு ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது அது கூட இருந்து சப்போர்ட் பண்ணி உங்களை அழைச்சிட்டு போயிட்டே இருக்கும். யார் எவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு கொடுத்தாலும் தட்டி நீங்கள் ஒன்றுமே பண்ணதே இல்லை. நீங்கள் பாட்டும் உங்கள் வேலையை செய்ய வேண்டியதான். அந்த இயற்கையை பார்த்து எல்லோரையும் பீஸாக்கி தட்டி தூக்கி விட்டேஞ்சிடும். இதெல்லாம் கண் கூட பார்த்தது. எண்ணமும் செயலும் நம்ம நேர்கொண்ட அந்த பார்வை ரொம்ப நம்மளை போகிற அந்த இது ரொம்ப கரெக்டாக இருந்துச்சுன்னா அழகாக நம்ம கொண்டுடுவோம். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப துன்பப்படுற மாதிரி தெரியும். ஆனால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு என்ன இப்படி தான் அப்படின்னு அதை பற்றியும் இல்லை. ஆனால் நம்ம மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்ல விஷயம் செஞ்சிட்டோம், பரம திருப்தியாக இருக்கு. அப்பா, யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செஞ்சுட்டோம், இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல செஞ்சுட்டோம். நான்லாம் அப்போ மரங்கன்று நட்டுட்டு வருவேன். எனக்கு மனசு எப்படி ஒரு சந்தோஷம், வேண்டா ஒரு மரங்கன்று வச்சுட்டோம்யா அப்படின்னு. அந்த மரங்கன்று வளர்ந்து வரும்போது பார்த்தா அதை விட இன்னும் சந்தோஷமாக இருக்கும். யாருக்காச்சும் ஒரு உதவி செஞ்சிட்டோம்னா அன்றைக்கி ஃபுல்லாக பிடிக்கவே முடியாது. போய் படுக்கும்போது ஆடாடா மறக்க முடியாத இன்றைக்கி ஒருத்தர் உதவி பண்ணிட்டோம்யா அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதெல்லாம் அனுபவித்து பார்த்தா தெரியும். இங்கேருந்து கொண்டு போகும்போது என்ன கொண்டு போகிறோம், இங்கே இருக்கும்போதே எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு அவரை ஒரு நல்வழிப்படுத்தி ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு உட்கார வச்சோம்னா அதோட நான் ஒரு நிறைய பேரை சில நல்ல விஷயங்களை சொல்லி அவங்களோட வாழ்க்கையை டேர்ன் பண்ணி அவங்க இன்றைக்கி உயர்ந்த இடத்துல எல்லாம் இருக்கும்போது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு என்ன போய் படுக்குது, இதை விட என்னடா வாழ்க்கை இருக்குது. அவங்களாம் நல்ல இடத்துல ஒவ்வொன்று இருக்கிறாங்க. நம்ம ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயங்களை அவங்க மனசில் போட்டது விளைஞ்சி அவங்க இன்றைக்கி உயர்ந்த இடத்துல இருந்து அவங்க வந்து உங்களால் இன்றைக்கி நான் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். 10 நாளைக்கு பிடிக்க முடியாது உங்களையெல்லாம். அது மாதிரி நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் சொன்னதை என் லைஃப்பை மாற்றி விட்டுட்டு அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் நமக்கு அது ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். இன்னும் நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு ஒரு ஆர்வம் கிடைக்கும். அதனால் நல்லதை நோக்கி உங்களை பயணத்தை தொடங்கு. ஜெய் சீதாராம். நமக்கு நடக்க வேண்டியது என்னவோ அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை பற்றி கவலையப்படாதீங்க. பல அவமதிப்பு, அவமானங்கள், நம்ம கெட்ட பேர் அதெல்லாம் ஒரு சைடு வந்தாலும் அதை பற்றிலாம் கவலைப்படாது. அதெல்லாம் நம்ம செய்த தவறுக்கான தண்டனையாக கூட எடுத்துங்க. ஆனால் நீங்கள் விதைக்கிறது நல்லதாக விதைங்க. பாய் பாய், ராமராம்.